நம்மால் முடிந்த வரைக்கு அன்றாடம் சமைத்து சாப்பிடுவது நல்லது. ஆனால் அதில் ஒரு கேள்வி வருது இல்லையா, நீங்கள் உங்களை நான் பல பேர் பார்க்குறேன், காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு காரில் ஏறி 6:15 குழந்தை ஸ்கூலுக்கு போகிறது, 7 மணிக்கு நான் போனால் தான் 8 மணிக்கு போய் என்னால் ஃபஸ்ட்டு போய் பஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு ஓடுற ஓட்டத்தில் இந்த சிரமங்கள் இருக்கத்தான் செய்யுது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, அதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறது சுத்தமாக தேவையில்லை. ஒரு காலத்தில் அதை நம்ம என்ன கடுமையாக திட்டியிருக்கோம், நானே எழுதியிருக்கிறேன் தேவையில்லை அப்படின்னு. ஆனால் ஒரு அழுத்தம், வேலையினுடைய அழுத்தம் மிகப்பெரிய அளவில் இருக்கும்போது ஓரளவுக்கு நம்ம அதாவது சமைக்காத காய்கறிகளையோ பழங்களையோ சேமித்து வைப்பதற்கு வைத்துக் கொள்ளலாம். அல்லது ஒரு ப்ரீக்கு கூட நம்ம தோசைக்கு மாவு அரைச்சி உள்ள வைக்கிறதோ அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இப்போவும் என்ன நடக்குது நான் பார்க்கும்போது பார்த்தோன்னா, டக்குன்னு நீங்கள் காஸ்கோலேருந்து ஒரு மில்க் வாங்குறீங்க, அந்த மில்கை ஒரு பாட்டில் டப்பா பாட்டில் ஊற்றி ஒரு மைக்ரோவனில் வச்சு தான் எடுக்கிறீங்க. அது தப்பு. நீங்கள் அதை அந்த 30 செகண்ட் அதில் வைக்கிற நேரத்தை நான் மிச்சம் பிடிக்கிறேங்கிறதுக்கு பதிலாக 3 நிமிடம் அடுப்பில் அதை சுட வைக்கிறதுல ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், பாலை போய் நீங்கள் மைக்ரோவனில் வைக்கணும் செய்ய கிடையாது. ரீஹீட் அப்படிங்கிறதுக்காக கொண்டு போய் அந்த மைக்ரோவனில் வச்சு எடுக்கிறதே நம்ம மாற்றலாம். அதுக்கு அடுப்பு பக்கத்துலேயே அடுப்பு இருக்குது. ஆனால் அந்த அடுப்பில் 2 நிமிஷங்கிறத நான் 30 செகண்டுக்கு குறைக்கிறேங்கிற அளவுக்கு நம்ம எல்லாரும் நாசாவின் வெளியில் உட்காந்து பட்டன் அமுக்குனா இல்லாமல் போகிற வேலை செய்யலை. ஸோ ஒரு கொஞ்சம் கூடுதல் 2-3 நிமிஷம் மெட்டிகுலஸ் ஒர்க் வேணும். இது ஒன்று. ரெண்டாவது வாரத்துக்கு ஒரு நாள் மொத்தமாக சமைச்சு உள்ளே வச்சு புதன்கிழமை சாம்பார், வெள்ளிக்கிழமை கத்திரிக்காய் பொரியல், சனிக்கிழமை போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி உள்ளே வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுப்பங்கரையில் கூடுதலாக 20 நிமிடம் செலவழிப்பது நம் ஆயுட்காலத்தில் கூடுதலாக 20 வருடங்களை தரும். அப்போ அந்த 20 நிமிஷத்துக்கு கூட எதிர்ச்சாகணும். நீங்கள் நான் நிறைய நேரம் எல்லார் வீடுகளையும் கணவனும் மனைவியும் இணைந்து பணியாற்றுறாங்க. அது போற்றுதலுக்குரியது. வேகமாக 2 பேரும் ஷேர் பண்ணி ஒர்க்கை போட்டு அப்பப்போ செஞ்சிட்டிங்கன்னா அது 100%. இல்லை முடியாத பட்சத்தில் ஒரு ப்ரீக்கு கூட இருக்கிற விஷயங்களை ஃப்ரிட்ஜ்லேயோ அதையோ வைத்துக் கொள்ளலாம். 10 நாளைக்கு 15 நாளைக்கு 5 நாளைக்கு வைத்து அதை உடனே ரீஹீட் பண்ணி சாப்பிட்றது அவ்வளோ ஏற்றுக்கூடியதில்லை.